ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உலக வாழ்க்கையில் நாமும் பிரகாசிக்க வேண்டும் என்று கதிரவன் நமக்கு சவால் விடுகிறது. முன்னோக்கி நகர மேகங்கள் நமக்கு நினைவூட்டுகிறது. பறக்க முடியும் என பறவைகள் நமக்கு சொல்கின்றன. வானமோ நமது கனவுகள் மற்றும் நாம் சென்றடைய வேண்டிய இலக்கிற்கு எல்லை இல்லை என்று சொல்கிறது. எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர். நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை. கவலையை விடுத்து சந்தோஷமாக இரு. பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும், தேகமும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் கர்ம வினை நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும். மீதமுள்ள கர்ம வினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன. அனுபவிக்காமல் கர்ம வினை நீங்காது. வேறு வழி இல்லை. அனுபவிக்காமலேயே அதற்கு மாற்று வழி இல்லாதது ஏதாக இருக்குமோ அதை கர்மாவின் உருவமாகவே கருத வேண்டும். ஆனால் இவ்விஷயத்தில் பாபா ஏன் தேவைப்படுகிறார்? தேவை உள்ளது. பாபாவை ஆராதனை செய்து கொண்டிருந்தால், அவரின் கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தால், சாயி சாயி என்று எப்பொழுதும் நீங்கள் ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால் அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மா பஞ்சு போல் ஆகிவிடும். கர்மாவை அனுபவிக்கும் சக்தியே உருவான ஸ்ரீ சாயி அன்னை அனுகிரகம் செய்வார். போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மாவைத்தான் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். கவலைப்படாதே, நான் உனக்கு துணையாய் எப்பொழுதும் இருப்பேன். அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே. எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதே. நல்லது மட்டும் செய். நீ செய்யும் நல்லதிலிருந்து உன்னை நான் காப்பேன். நம்மை ஆட்டி படைப்பது நம் மனமே. உருவமற்ற இந்த மனம் பெரிய உருவம் படைத்த நம்மை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது என்று யோசித்துப்பார். காய்ந்த எலும்பு துண்டை கடித்த நாய் தன் வாயிலிருந்து வழிந்த இரத்தத்தை எலும்பிலிருந்து வருவதாக எண்ணி மேலும் அழுத்தமாக கடித்து துன்பத்தை அடையும். அதே போல மனிதனும் ஆசைகளை பெருக்கிக் கொண்டு துன்பத்தை அனுபவிக்கிறான். கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே. நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருந்தால், என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தால், அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன். அது துன்பம் என்ற எண்ணம் உங்களில் ஏற்படாமல் நான் செய்கிறேன். உன்னில் இருக்கும் நானே அதை சுமக்கவும் செய்கின்றேன். எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றாய்? உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன்? நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகிறேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் இடமே நமது துவாரகமாயி. தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துகளையும் கவலைகளையும் அவள் தடுத்து விலக்குகிறாள். இந்த மசூதி மாயி அடக்கி ஆட்சி செய்யும் அம்பிகை மிகவும் கருணையுள்ளவள். அவள் எளிய பக்தர்களின் தாயாவாள். அவர்களை பேராபத்துக்களிலிருந்து அவள் பாதுகாக்கிறாள். ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரு முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிவடைந்துவிடும். அவளது நிழலில் இளைப்பாறுவோர் பேரானந்தம் எய்துகின்றனர். பாபா தனது பக்தர்களின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி கடைசியில் ஆசையே இல்லாத நிலையை அடைய செய்வார். உயிரும் உடலும் கொடுத்த தாய் தந்தையரை நேசி. உன் வாழ்க்கை வசப்படும். இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து வாழ். என்றும் உன் மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீருக்கு ஆளாகாதே. கோபத்தை ஒரு பொழுதும் தூண்டிவிடாதே. இரண்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றத்தின் தடைக்கற்களாகும். வாழ்க்கை என்னும் பூட்டிற்கு அன்பே திறவுகோல். அதை தொலைக்காமல் பார்த்துக்கொள். வாழ்க்கையை சொர்க்கமாக நரகமாக அமைப்பது அவரவர்களின் மனமே ஆகும். உன்னிடம் உள்ள பலவீனத்தை அறிந்து கொள். பலவீனத்தை பலமாக மாற்று. விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும். மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் தெரியும். போராடி பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஓர் இன்ப அதிர்ச்சி இருக்கும். உன் உடலானது எப்பொழுதும் நிகழ்காலத்திலே இருக்கிறது. ஆனால் உன் மனம்தான் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கின்றது. உன்னுடைய உற்ற நண்பன் மனதைரியம்தான். அது இல்லையெனில் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமமாகிவிடும். உன் வாழ்க்கைக்கு உலை வைக்கும் எதிரிகள் சோம்பேறித்தனம், முயற்சியின்மை, பயமாகும். வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்வே பயனில்லாமல் போய்விடும். ஒருவரை நம்பும் முன் எவ்வளவு வேண்டுமென்றாலும் சந்தேகப்படலாம். நம்பிய பின் எந்த காலத்திலும் சந்தேகம் கூடாது. அது அந்த நம்பிக்கைக்கு இழுக்காகும். நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். உன்னை பிடித்திருந்த துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நெருப்புக்கு இரையாக்கிவிட்டேன். இனி மகிழ்ச்சி பாதையில் நீ பயணிக்கப் போகிறாய். உயிர் வாழ்தல் என்பது ஒரு வகை வரம். அது ஒரு உன்னத தவமாகும். தவ நிலையில் நடிக்கும் தான் தோன்றிகள் தாம் தலையில் தாமே மண்ணள்ளி போட்டுக் கொள்வதைக் கண்டு கலங்கி நிற்கிறேன். உன் செயலால் தான் நானே பக்கிரியாக உழவுகிறேன்.
பரம்பொருளே பரதேசியாய் திரிகையில் நீ ஏன் பட்டு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தறிக்கெட்டு போகிறாய்? நீ இறக்கும் பொழுது கரம் பிடித்த மனைவியோ, கட்டி அணைத்து கொஞ்சிய குழந்தைகளோ, உற்றார் பெற்றோர் ஏனைய உறவுகளோ ஏதும் முன்னோடு வருவது இல்லை. நீ செய்த புண்ணியங்கள், உன் அன்பான பாவனைகள், பல நூறு பேரை வாழ வைத்த பண்பான குணங்கள், வாடியவரை கண்டு உன் இலகிய மனது, இவையெல்லாம் உன்னோடு கூடவே வரும். அடுத்த பிறவியில் நீ இன்னும் தேர்ந்த பண்பாளனாய் சிறந்த மனிதனாய் பிறவியெடுத்து மீண்டும் என் பாதம் சரணடைவாய். முதலில் நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உன் பிறப்பு காலச்சக்கரம் போல தொடர்ந்து கொண்டே இருக்கும். என் எண்ணமெல்லாம் உன்னையும் என் நிலைக்கு எடுத்து வருவதுதான். நீ எதற்காக இப்படி என்னை வருந்தும்படி ஆக்குகிறாய்? அதாவது, நான் உனக்காக விரதமிருந்து வந்தேன். 3 வாரம், 6 வாரம், 9 வாரம், 12 வாரம், 18, 24 இப்படி இருந்து வந்த என்னை இதுவரை உனது கடைக்கண் திறந்து பார்த்து துயரத்தை போக்கவில்லை ஏன் என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். ஒன்று மட்டும் நிச்சயம் தெரிந்து கொள். ஓர் உயிர் ஜனனமாகும் நேரத்தில் அந்த உயிராகப்பட்டது முப்பிறவில் செய்த கர்ம வினைகளும் அந்த உயிரோடு கலந்துவிடும். காலத்தின் கட்டாயம் அது. நான் உன்னை விரதம் இருக்கச் சொல்லவில்லை. எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை. 6 அறிவு படைத்த மானிடன் விரதத்தின் பெயரால் கடும் தவம் மேற்கொள்வதில் எனக்கு விருப்பமில்லை. எனக்காக உன்னை நீ வருத்தி கொள்ளாதே. உன்னுடைய தூய அன்பு ஒன்று மட்டுமே எனக்கு போதும். எந்த விதமான சம்பிரதாய பூஜைகளும் தேவையில்லை. உன் மனதை என்னிடம் ஒப்படைத்துவிடு. எனது நாமத்தை உச்சரிக்க தவறி விடாதே. அனைத்தும் மாறப்போகிறது. நீ விரும்பிய வாழ்க்கையும், விரும்பிய நிரந்தர பணியையும், நிரந்தர வருமானத்தையும், நிரந்தரமான தொழிலையும், உனக்கு பிடித்தமான வாழ்க்கையையும், உன்னை கஷ்டங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் உன்னை விடுவித்து உனது கர்ம பலன்களின் வீரியத்தை முறியடித்து உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். அன்புடன் நீ என்னை அழைக்கும் போது நான் ஓடோடி வருவேன். உன்னை காண்பதற்கு அப்பா நான் இருக்கிறேன். என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். பொறுமையாக இரு. அப்பா நான் இருக்கிறேன். யாரும் இந்த உலகத்தில் அனாதைகள் அல்ல. எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது. மனிதனை யார் கைவிட்ட போதிலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன். தாய் என்பவர் 10 மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிகம் அன்பும் அக்கறையும் கொண்டு காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம். தன் வழியை பெரிதுபடுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை மதிப்பு சொல்ல முடியாததை உனக்கும் உணர்த்தி உன் உயிருக்கும் உன் பிறப்புக்கும் முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொல்பவர். அப்பா என்பவர் உயிர் கொடுத்த அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர். உன் எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்து உன் கையால் நீ தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி சிலையை உருவாக்கும் சிற்பியாய், உளியாய், அதை தாங்கும் எல்லாவுமாய் உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனாயாக்குவது அப்பாதான். அப்பாவின் கண்டிப்பு, கட்டளை, கோபம், பாசம் இவைகள் எல்லாம் தான் உன்னை சிறந்தவராக ஆக்க முடியும். அப்படிப்பட்ட உறவுகளை என்றைக்கும் மரியாதை செலுத்து. அவர்கள் உன்னை காக்க தாண்டுகின்ற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவது அல்ல. நீ அந்த இடத்திற்கு வந்தால்தான் உனக்கு புரியும். அவர்களின் அம்சமாய் உன்னிடத்தில் எப்போதும் நான் இருப்பேன். யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டு கொடுக்காதே. அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ போரிப்படைய வேண்டும். அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள். அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரமாகும். நீ அவர்களை பிள்ளை போல பார்த்து கொள்ள வேண்டும். உன்னை கரை சேர்க்க எண்ணத்தக்க இயலாத காரியத்தை உனக்கு நான் நிகழ்த்துவேன். முடியாது, என்னால் இது நடக்காது என்ற எண்ணத்தை நீ ஏற்றிக்கொண்டு இருப்பதால் தான் இவ்வளவு நாள் கடந்து போயின. இன்று அதனை உடைத்து முடியும், என்னால் இது நிச்சயமாக முடியும், சாயப்பா செயல் புரியும் கடமை என்று உங்களிடத்தில் விட்டுவிட்டேன். அதன் விளைவுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று தீர்க்கமான எண்ணத்தை கொண்ட உன் மனதிற்கு உன்னை கோபுர உச்சியில் உட்கார வைக்கப் போகிறேன் என்றும் உனக்கான உலகமாய் உன் சாய்தேவா நான் இருப்பேன் என்றும் உனக்கு உறுதியளிக்கிறேன். உன் மனபாரத்திற்கு நீயே காரணம். அடுத்தவர்கள் மீது பழி போடாதே. முதலில் உன்னை நீ சரி செய். உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் நீ வருத்தமடையாதே. அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்று நம்பு. என் மீது முழு நம்பிக்கையோடு இருப்பவர்கள் என்னை விளக்கு ஏற்றி வழிபட்டால் மட்டும் போதும். வேறு யாரிடமும் சென்று எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. இதை யாரும் புரிந்து கொள்வதாக இல்லை. அதுதான் எனக்கு மன வருத்தம் அளிக்கிறது.
உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடல், மனம், பக்தி, செல்வத்தை என் பாதத்தில் வை. உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? உன் இதயமே என் கோவில், என் இருப்பிடமே உன் இதயம். எப்போது என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. கருணை உள்ளம் கொண்ட நான் உன்னுடைய வலியையும் பிரச்சனைகளையும் நிர்மூலமாக்கி விடுவேன். அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் நிச்சயம் உன்னையும் பாதுகாப்பேன். நான் என்றும் உன்னை கவனித்து வருகிறேன். உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன். நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து உனக்கு ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை நான் கூறுவேன். உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை நான் காப்பேன். இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன். என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன். எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன். ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன். குழந்தையே, உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன். இன்பத் துன்பம், ஏற்றத்தாழ்வு, இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்து கொள்வேன். நீ துன்பத்திலும் துயரத்திலும் விட்ட கண்ணீர் துளிகளுக்கு பரிசாக இன்பத்தை அள்ளித்தர உன் இல்லம் நோக்கி நான் வந்து கொண்டு இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது. அதை ஏற்கவும் அதன்படி நடக்கவும் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நல்லதை ஒரு முறை சுவாசித்தால் அது தரும் தென்றலை மனமாற நுகர்ந்தால் அது தரும் புத்துணர்வை அனுபவித்தால் நீ வாழ்க்கையின் உண்மையான தென்றலை உணர முடியும். நாம் உடம்பு சரியில்லை என்ற போது உட்கொள்ளும் மருந்து கசப்பாகத்தான் இருக்கும். கசப்பு என்று தெரிந்து அதை நல்லது என்று நினைத்து உட்கொண்டால் உடல்நிலை சரியாகும். அது தரும் கசப்புதான் உன் உடல்நிலையை குணப்படுத்த முடியும். உடல்நிலைக்கு மருந்து கசப்பாக இருக்கும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான உன் மனதிற்கு தேவையான விஷயங்களும் கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த நிதானம், பொறுமை, நம்பிக்கை இவை கசப்பல்ல. சில நிகழ்வுகள் உன் கோபத்தையும் மன வலிமையையும் சோதிக்கும். அதன் பொருட்டு அது கசப்பு போல உன்னை உணர வைக்கும். சாதாரண சூழ்நிலையில் அதை உன்னால் உணர முடியாது. ஆனால் விதிவசத்தால் உனக்கு நிகழும் சூழ்நிலை இவை கசப்பான மருந்தாய் உன்னை உட்கொள்ள வைக்கிறது. உனக்கு எப்போதும் என் துணை உண்டு என் குழந்தையே. உன்னை என் கருவறையில் வைத்து பார்த்து பார்த்து நான் பாதுகாக்கின்றேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை. மழை வருவதற்கு முன்னர் எப்படி மேகம் கருப்பாய் சூழ்கிறதோ அதை போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது. என்னை நம்புகிறாயல்லவா? என் வார்த்தைகளை வேதவாக்காய் நினைத்து செவி மடுத்து எடுக்கிறாயல்லவா? அப்படியென்றால் உன்னை நம்பு. உனக்குள் தான் என் ஒளி கேட்கிறது என்று உணர்ந்து அதை செயல்புரிய வைப்பேன் என்று நம்பு. அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும், அறிகுறிக்கும், தடங்கல்களுக்கும், எந்த பேச்சுக்கும் உன் மனம் இடம் தர வேண்டாம். அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என நினை. நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றுவேன். என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிடாதே. கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முள்ளை கொண்டு தைத்த முள்ளை சுற்றி பல முறை குத்த வேண்டியிருக்கும். முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது வலி உயிர் போவது போல இருக்கும். ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகும் தானே. ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதையும்
பலமுறை குத்துவதால் வருகின்ற வலி அதை நீக்குவதற்காகவே அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என உணர்ந்து கொள். கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும். யாருமே இல்லை, என்னை எல்லோரும் கைவிட்டு விட்டார், இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பாய். பயப்படாதே. என் பக்தருக்கு துர்க்கதியை எந்த நிலையிலும் நான் பரிசாக தரமாட்டேன். விரைவில் காப்பாற்றி விடுவேன். என் சொல்படி நடந்தால் உன் வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும். நீ சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும். துன்பத்தின் பிடியிலிருந்து நீ விலகியிருப்பாய் குழந்தையே. நானும் உன் கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் உன்னை காப்பாற்றுவேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை 2 நாட்களில் குறைக்க என்னால் முடியும் என்பதை நீ உணர்ந்திருப்பாய். அது சாத்தியமானது எப்படி என்றால், நீ உன் கர்ம வினையை புரிந்து ஏற்றுக்கொண்டு என்னை சரணடைந்து என் விருப்பத்திற்கு நீ விட்டுவிட்டதால் அது குறைய ஆரம்பித்துள்ளது. இனி வரும் காலங்களில் படிப்படியாக குறையும். நீ கவலைப்படாதே. உன் மனக்கவலையை அகற்றுவதுதானே என் வேலை. என்னை நம்பிக்கையோடு வணங்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தந்தையான நானே காப்பேன். தைரியமாக நீ செய்ய வேண்டியதை செய். அதுவும் நன்மையிலேயே முடியும். விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கியிருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்துச் செல்லப் போகிறேன். தயாராக இரு. என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வலியால் மனம் வெந்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது. போகும் பாதை எப்படி என்றுதானே கேட்கிறாய்? நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை. நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது. ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்றேன். பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும். உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல மலர்வாய். உன் வெற்றிகள் நீரருவி போல பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்பாய். உன் தந்தையான நான் உன்னை விட்டு எங்கே போவேன்? நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள். ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம். நீ போராடிய காலத்தை மறவாதே. நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே. இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் மனுஷியாய் உருவாக்கும். என் செல்ல குழந்தை, எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் நடக்கப் போகிறது. என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும். அந்த சொற்களின் பேரொருளை நீ நிச்சயம் பெறுவாய். நீ எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மகள மாட்டேன் குழந்தையே. உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். பிரச்சனைகளையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வை. தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு. நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே. நீ நீயாகவே வாழு. வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும். உன்னை முந்தி செல்பவர்களைக் கண்டு கலங்காதே. உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும். துவண்டு விடாதே குழந்தையே. இந்த உலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய். உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியோடு இருக்கிறது. சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ளது. அதை சரி செய்ய உன் தந்தையான நான் இருக்கிறேன். உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே. என் உயிரே நீதான். உன்னை எப்படி நான் மறப்பேன்? விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலுமே நீ வெற்றி காண்பாய். பயப்படாதே. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம். அதனால் எதையும் மனதில் சுமந்து கொண்டு நீ வருத்தப்பட தேவையில்லை. நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டமாடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும். அதனால் பிள்ளையே, நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து. படிப்படியாக உன் முன்னேற்றம் தொடரும். தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே. வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம். எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன்.
எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து. இன்று நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது. உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழி நடத்தி அழைத்து வந்திருக்கின்றேன். தற்போதைய நிலை, இதற்கு முன்பு இருந்த நிலை, அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே.